மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்து வரும் பனிப்பொழிவு காரணமாக சுமார் 50,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள உளுந்து உள்ளிட்ட பயிர்களுக்கு மஞ்சள் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக பருவம் தவறிய பனிப்பொழிவு காணப்படுகிறது. பொதுவாக டெல்டா மாவட்டங்களில் மாசி மாதம் எனப்படும் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வெப்பநிலை உயர்ந்து கோடைக்காலம் ஆரம்பிக்கும். தற்பொழுது மார்ச் மாதம் நிறைவுற்ற நிலையில் கடந்த சில தினங்களாக நள்ளிரவு துவங்கி அதிகாலை வரை கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. பருவம் தவறி பெய்து வரும் பனிப்பொழிவு காரணமாக நுரையீரல் உள்ளிட்ட பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்படும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 50,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டுள்ள உளுந்து மற்றும் பச்சை பயிர் ஆகியவற்றிற்கு மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் மஞ்சள் நிறமாக மாறிவிட்டதால் மகசூல் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பூக்கும் தருவாயில் உள்ள உளுந்து மற்றும் பச்சை பயிர் செடிகளில் இளம் பூக்கள் கருகி உதிர்ந்து விடுகின்றன. இது குறித்து கவலை தெரிவித்த விவசாயிகள் பயிர்களை காப்பாற்ற தேவையான ஆலோசனைகளை வேளாண் துறை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.